வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனித குலத்திற்கு அருளிருக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிகளை பற்றிய சிந்தனைகளை ஒரு தொடர் நிகழ்வாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் கோபம் பற்றிய சிந்தனை எடுத்துக்கொண்டோம். கோபத்தால் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கை தாக்கம் அடைகிறது என்பதை சிந்தித்தோம். அவருடைய மறுபக்கம் கவலை. அடிக்கடி சினம் ஏற்படுகின்ற போது இரத்த அழுத்தம் மேலே போகும். அடிக்கடி கவலைப்படுகின்ற போது இரத்த அழுத்தம் கீழே இறங்கிடும், லோ பிபி. இந்த கவலை என்பது தேவைதானா என்ற ஒரு சிந்தனையை இப்போது நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். தலைப்பு கவலை இல்லாத மனிதன், ஆனால் இன்னும் பிறக்காத மனிதனா? என வாழ்கின்ற மக்களில் கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே நம்ம அடையாளம் காட்ட முடியாது. பிச்சைக்காரனுக்கும் கவலை உண்டு, இன்னைக்கு போனி ஆகுமான்னு. பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் கவலை உண்டு, நேற்றுக்கு வந்த அளவுக்கு இன்றைக்கி லாபம் வருமானு. அளவிலே பேதமே தவிர கவலையிலே பேதம் இல்லை. அது எல்லாருக்குள்ளும் கடவுள் மாதிரி வச்சுங்களேன், நீக்கமாக நிறைந்திருக்கின்ற ஒரு அம்சம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இப்படி மறந்து போன அந்த குணாம்சத்தை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் மகரிஷி அவர்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற போது அழுது கொண்டே தான் பிறக்கும். அது அழுகலைன்னா மற்றவங்க அழுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வாழ்ந்து முடிகிற போது அது பேசாமல் படுத்துட்ருக்கும், ராஜ மரியாதையோட. எல்லோரும் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த இரண்டு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவன் சில பேர் அழ வைக்கிறான், பல பேர் இவன் அழ வைக்கிறாங்க. இப்படி வருந்தியும் வருத்தியும் வாழ்கின்ற வாழ்க்கை முறை. இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தேடல் வேணும். கவலைப்படுவதே ஒரு சுகமாகவும் சுவையாகவும் பழக்கமாக மாறிப்போன அவலத்தை தான் பார்க்கிறோம். ஓஷோ சொல்லுவார், ஐ ஹவ் நெவர் சீன் எ பர்சன் மிசரினஸ். ஆன் தி அதர் ஆன் தி கான்ட்ரரி, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் என்ஜாயிங் மிசர்லினஸ். அந்த கவலைப்படுறத சுகமாக அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்குறேங்கிறார். இது கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் அனுபவத்தை எடுத்து பாருங்கள். ஏதோ நடந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை இன்னொருத்தர் வாழ்க்கையிலையோ. அதை நம்ம கலந்து பேசுகிற போது முகபாவனை பாருங்கள். அப்புறம் அப்படியா, என்ன அர்த்தங்க? ரசிக்கிறமா இல்லையா? அதான் சொல்ல, என்ஜாயிங் மிசர்லினஸ். ஒரு மனிதன் கவலைப்பட்டதை ரசித்து சொல்கிறான், இவன் கவலைப்பட்டதை அவன் சந்தோஷத்தோடு ரசித்து கேட்குறான்.
இப்போ கவலையாக இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு இப்போ. இதுபோல் மனித வாழ்க்கையில் இந்த கவலை என்பது இரண்டரை கலந்துவிட்ட ஒரு கொடுமை. ஏன்னா இயற்கை நீதிப்படி எந்த ஜீவனாவது கவலைப்படுகிறதான்னு பாருங்களேன். மனிதனை தவிர வேற எந்த ஜீவனாவது கவலைப்படுகிறதான்னு பாருங்க. கண்ணதாசன் அழகாக ஒரு கவியை சொல்றார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. வீடுகளில் மேலே ஏர்ஹோல் விட்டுருக்கோம், அதில் இந்த குருவி வந்து கூடு கட்டிடும். அதனுடைய உடல் அதுக்கு தகுந்த சைஸ் ஒரு சின்ன ஒரு முட்டை அழகாக வைக்கும். அது ஒரு சின்ன ஒரு குஞ்சு. அந்த குஞ்சுக்கு இந்த தாய் குருவி எங்கிருந்தோ உணவை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் அது தொண்டைக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தாய் குருவி வாயை திறக்க அந்த குஞ்சு குருவி தொண்டை வரைக்கும் உள்ளே விட்டு உணவை எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் அது விலகி ஓரத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அதை பிடிச்சி உள்ளே எடுத்து போட்டுக்கும். இப்படி ஒரு அன்பு கருணையோடு அந்த குருவி வளர்க்கின்ற பாங்கு பார்த்தீங்கன்னா தாய்மை என்பது இவ்வளவு அற்புதமானதா என்ற ஒரு அதிசயம்தான் வரும். அதே சமயத்தில் அந்த குஞ்சு பக்குவமாகி வளர்ந்து ஒரு பக்குவமாகின்ற போது அது தன் இரையை தானே தேடி வெளியே போகவில்லை அப்படின்னா அதே தாய்க்குருவி அந்த குஞ்சை கீழே தள்ளிவிடும். கீழே விழுந்த குருவி கீழே விழுகாது, அது பாதியில் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தன்னாலும் பறக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்ற அறிவு தாய்க்குருவிக்கு யார் கொடுத்தாங்க? அந்த இயல்பு அறிவு அந்த தாய்க்குருவி தன் குஞ்சுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை எந்த வார்த்தை இல்லாது அழகாக அது எடுத்து கொடுத்தது. அந்த தன்னம்பிக்கை பெற்ற குஞ்சு அப்போ பறந்து வெளியே போகிறது தான், மீண்டும் இந்த கூட்டுக்கு திரும்பி வராது. அது தன் சொந்த முயற்சியினால் தானே ஒரு கூட்டை உருவாக்கி கொள்ளும். இதே நிகழ்வு தான் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு ஒரு திருமணம் என்ற நிகழ்வை செய்தோம். திருமணம் முடிந்த பிறகு அந்த மகனும் மருமகளும் தனி கொடுத்தும் போகணும்னு விரும்புகின்ற போது எத்தனை தாய் தந்தையர்கள் சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க இல்லையா? இதை விட இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகள் தனி கொடுத்தனம் போகிற போது சந்தோஷப்படுகின்ற தாய், அந்த ராட்சஸ் கிட்ட இப்போதான் பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சதுங்க, தனி கொடுத்தனம் போயிட்டாங்க, சந்தோஷம். அதே தாய் தன் மகன் தனி கொடுத்தனம் போகும்போது அவனா போனா 10 லட்சம் செலவுன்னு கொண்டு வந்தனே உன்னை, அவ சொல்றான், இவன் ஆடுறான். ஒரே தாய். கோணம் எப்படி மாறுது பாருங்க. மகளுக்கு ஒரு கோணம், மகனுக்கு ஒரு கோணம். உன்னை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணி விட்டுட்டு போயிட்டியடா, நீ நல்லா இருப்பியா கேட்குறாங்க. ஆனால் அந்த குருவி வளர்த்ததை விட நம்ம இன்னும் பெருசாக வளர்த்துருக்க முடியும். கொஞ்சம் யோசனை பாருங்க. 5 அறிவு ஜீவன், அது தன் குஞ்சை வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டு அழகாக அது கீழே விடாமல் இழுத்து வச்சு பாதுகாத்து வளர்த்தது. ஆனால் அதே ரெக்கை முதிர்ந்த போது அது தன் கூட்டை விட்டு வெளியேறி அதனுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அதுவே அதுக்கு வழிவகுத்தும் கொடுக்கிறது தவறுகின்ற போது. அப்படி இயற்கை நீதி அமைந்திருக்கின்ற போது மனிதன் மட்டும் ஏன் இந்த டயலாக் பேசுகிறான்? அது அழகாக சொன்ன, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னார். மனம்தான் இங்கே சிக்கலை. மனிதனின் பலம் பலவீனம் ரெண்டுமே மனசு தான். மனதை தெளிவுபடுத்தி விட்டால் அதுக்கு பலம் வந்துடும், வைராக்கியம்.
மனதை அதன் போக்குக்கு விட்டுவிட்டால் அது பலவீனம். அதனால் இந்த மனம் போன போக்கிலே வாழ்க்கை வாழ்கின்ற போது ஆசைகள், கோபங்கள், கவலைகள், தேவையில்லாத தற்பெருமை, அவசியமில்லாத பயம், இப்படி பல குணாம்சங்களை நாமாக பெருக்கிக் கொள்கின்றோம். அதில் சிக்கிக்கொண்டு வெளிவர விடாமல் முடியாமல் நம்ம எல்லாமே சிறைப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த சிவசங்கரி ஒரு அருமையான புக்கு எழுதினதாங்க. தலைப்பே மிக அருமையான தலைப்புங்க. சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. அந்த புத்தகத்தோட தலைப்பு சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. கையெழுத்தா என்ன ஆகும்? நூல் கண்டு அது பாட்டு அருந்து ஓடிடும். ஐயோ என்னை சங்கிலி போட்டு கட்டிட்டாங்களே அப்படின்னு நம்ம அந்த நூலை வந்து இரும்பு சங்கிலியாக பாவனை செய்து கொண்டு நம்ம வருத்தப்படுறோம். எப்படி கோவில் யானை அந்த சின்ன சங்கிலி காலில் போட்டு விட்டுருப்பான், கட்டி கூட கிடையாதுங்க, சும்மா போட்டு விட்டுருப்பான். அந்த யானை தன்னை பலம் கொண்ட சங்கிலியால் பிணைத்து அதை எங்கேயோ கொண்டு போய் பூமியில் அதை இணைத்து வச்சிருக்கிற மாதிரியும், தன்னால் அதை அறுக்க முடியாது என்ற மனோபாவத்தில் அவன் சொல்கிறபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் யானை நினைச்சா அந்த சங்கிலி எத்தனை நேரத்துக்கு தாங்கும்? இதுபோல் மனித மனம் தன் பலவீனத்தையே ஏற்றுக்கொண்டு அதிலே சிக்கி அமிழ்ந்து போவதே வாழ்க்கை என்று நொந்து கொண்டிருக்கிறத தவிர இந்த மனதை பலப்படுத்த முடியும் என்பது கூட தெரிவது இல்லை. அது தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு நீண்ட ஆழ்ந்த ஆராய்ச்சி நமக்கு தேவை. அப்போது இந்த மனதில் என்னவெல்லாம் குணாம்சங்கள் இருக்கின்றனவோ அந்த குணாம்சங்களை முதலில் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இதை தாண்டி தான் மனதை பற்றி ஆராய்ச்சிக்கு நம்ம போகணும். அப்படி இந்த குணாம்சங்களிலே முதலாக உள்ளது தான் அந்த மனதின் இயக்க அலைகளாகிய எண்ணம். எண்ணத்தின் பல்வேறு பரிமாணங்கள் தான் ஆசை, கோபம், கவலை என்பதெல்லாமே. எண்ணம் ஒரு தேவை விரும்புகின்ற போது ஆசைங்கிறோம். ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் எப்படியாவது அதை பெற முடியுமா என்று ஒரு வேகம் வருகின்ற போது அதுக்கு கோபம் என்று பேர் வச்சோம். கோபத்தால் சாதிக்க முடியல என்கின்ற போது அந்த கோபம் தன்மேலேயே திரும்பும். அப்படி தன் மீது திரும்பிய கோபமே கவலையாக உருவெடுக்கும். இப்போ கவலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் அதனுடைய இயக்க நீதியின்படி இயங்குகின்ற போது வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு தனக்கு வேண்டியது, பிடித்தது, அடைய வேண்டியது என்றெல்லாம் கணிப்பு போட்டுக்கொண்டு ஆசைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கும். நாம் ஆசைப்பட்டது எல்லாமே, எதிர்பார்க்கின்ற அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்களேன். பரணியில் பிறந்தவன் தரணையை ஆளுவான்னு சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட உலகத்தில் 27%, 27 ஒரு பங்கு, மொத்த நட்சத்திரம் 27. அப்போ ஒரு பங்கு பரணியில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போது 644 கோடியை 27 வகுத்தீங்கன்னா எத்தனை உலகம் இருக்குங்க ஆள்றதுக்கு? இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பியவாறு எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்றால் இயற்கையே பத்தாது. அப்போது தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள பேதம், நாம் நினைப்பதற்கும் அங்கே நடப்பதற்கும் உள்ள பேதங்கள், இயற்கைக்கும் நம் எண்ணத்திற்கும் இடையே உள்ள பேதங்கள், எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள பேதங்கள், இந்த வித்தியாசங்கள் எல்லாமே நமக்கு முரண்படுகின்ற போது அதை நெகட்டிவ் வேரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக இப்போ லாட்டரி சீட் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு அனுபவம் வச்சுப்போம், அதை ஷேர் மார்க்கெட்டை மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குகிறோம், முதல் பரிசு 10 லட்சம். டிக்கெட் வாங்கும்பொழுது
நம்ம 10 லட்சம் வேணும் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஆசைகள் ரொம்ப கரெக்டான ஆசைகள் தானே. ஏதோ 1 லட்சம் வந்தால் பரவாயில்ல, ஒரு 3வது பரிசோ 5வது பரிசோ 1 லட்சம் வந்தால் போதும்னு நினச்சி ஒரு டிக்கெட் வாங்க. முதல் பரிசே விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நாம் எதிர்பார்த்தது 1 லட்சம், விழுந்தது 10 லட்சம். அழுவுமா? ஐயோ, நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன், 10 வந்துருச்சு அப்படின்னு அழுவுமா? இல்லை, சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். இதற்கு மாறாக 1 லட்சம் வருகின்ற போது பரவாயில்ல, 1 லட்சம் எதிர்பார்த்தோம், கிடச்சதுன்னு சமாதானப்பட்டுக்குவோம். இதற்கு மாறாக 1 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் வரும்னு எதிர்பார்த்தேன், 10 தான் வந்துச்சு அப்படிங்கிறோம். இன்னும் ஒரு படி ஒரு நம்பரில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அநியாயமாக போச்சேம்பாங்க. நம்ம சம்பாதிச்சது போன மாதிரி அநியாயமாக 1 லட்சம் போச்சே, ஒரு நம்பரில் போச்சு அப்படிம்போம். அதை சொல்லி சொல்லி மாஞ்சி போவோம். அந்த சமயத்தில் குழந்தைகள், மனைவி யாராவது பேசினா உததான். அப்போ கோபமும் கவலையும் அங்கே மாறி மாறி பரிணமிக்கும். இப்படி தான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்த போது பாசிட்டிவ் வேரியன்ஸ், அதை மனம் ஏற்றுக்கொள்கிறது. தான் எதிர்பார்த்தது கிடைக்காத போது நெகட்டிவ் வேரியன்ஸ், அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத முரண்பாட்டுக்கு நாம் ஒரு பேர் வைக்கிறோம், கவலை. அவ்வளோதான். இப்போ இது நாம உருவாக்கி கொண்ட ஒரு எண்ணம் இல்லைங்களா? இது நடக்கணும் அப்படின்னு நாம கொண்டு உருவாக்கி கொண்டோம். ஆனால் அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு யோக்கியதை இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. உதாரணமா, இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அமைச்சிருக்கலாம் வாழ்க்கைய. எந்த அடிப்படையில் இதெல்லாம் அமைக்கிறது என்றால் அவனுடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா. அப்ப நம்முடைய ஆத்மாவிலே, பூர்வ ஜென்ம கர்மாவிலே திடீர்னு ஒரு பொக்கிஷம் வரணுன்ற ஒரு அமைப்பு இருந்தால் டிக்கெட் வாங்கிறதுக்கு நம்ம பழக்கமே இருக்காது. யாரோ ஒருத்த கொண்டு வந்து வலுக்கட்டாமல் திணிச்சிட்டு போவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்துடும். நாம் எதிர்பார்க்காத ஒரு லாபம் கூட வாழ்க்கையில் நடந்துடும். அது இல்லாத போது நம்ம எத்தனை டிக்கெட் தான் வாங்கி சுரண்டி சுரண்டி பார்த்தாலும் பாக்கெட்லேருந்து காசு போனதான் மிச்சமே தவிர ஒரு காசு நம்ம பார்க்க முடியாது. அதான் வேடிக்கை சொல்லுவாங்க, விளக்கெண்ணையை பூசிக்கிட்டு கடல் மலை உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தாண்டா ஒட்டும்பாங்க. அதுக்கு மேலே ஒட்ட முடியும். அது மாதிரி என்ன கர்மாவோடு நம்ம பிறந்தோமோ அதுதான் வாழ்க்கை. present is not present, it is present. ஏற்கனவே நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டு நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த கர்ம பலன்படி தான் வாழ்க்கை அமையும். நாம் என்ன வேண்டினாலும் சரி, வேண்டாவிட்டாலும் சரி, அதுக்கு மேலேயோ கீழேயோ வர முடியாது. அது விவேகானந்தர் அருமையாக சொல்றார். உனக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்கிறார். ஏன்னா இறைவனான் தான் பலனாக வருகிறான். அந்த இறை நீதியை பற்றிய ஒரு அறிவு பொதுவாக மக்களுக்கு கிடையாது. கவலைக்கு அடிப்படை காரணமே இதுதான். ஏன்னா இறை தத்துவம் செயல்படுகின்ற போது ஒரு நீதியோடு தான் செயல்படுகிறது. தி லா ஆஃப் நேச்சர். அந்த இயற்கை விதியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கத்தையோ அந்த அளவுக்கு ஒரு தகுதியையோ நம்ம இடத்துல ஏற்படுத்தவில்லை. ஆண்டவனை பற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தேங்காய் பழம், அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, கும்பாபிஷேகம், தங்கத்தேர், இவ்வளோதான் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது தெரியுமா? இன்னும் பல மக்களுக்கு இதுதான் ஆன்மீகம் என்று சாதிப்பாங்க. இதுக்கு மேல் ஒரு தெளிந்த கருத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கே மனசு வராதுங்க. இவங்க என்னவோ சொல்கிறாங்க, இத்தனை பேர் தெரியாமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க,
அப்படின்னு அந்த பக்கம் சாயத்தான் போகுமே தவிர அறிவின் பக்கம் வருவதற்கு மனசு பயப்படும். அதனால் இந்த இறை நீதியை பற்றிய அறிவு தெளிவு பெறாத காரணத்தினால் அறிவின் குறைபாடே கவலைக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, சமுதாய விதி என்று ஒன்று இருக்குதுங்க, சட்டதிட்டங்கள். சமுதாய சட்டத்தை மதித்து வாழ வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டா கண்ணாமனா போய் முட்டிக்கு வாங்கிறதுக்காக சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போட்டாலும் முட்டிக்கிறாங்க சொல்லி டைம் போட்டாங்க, இத்தனை செகண்ட்ஸ் இருக்குது, பசாம நில்லு அப்படின்னு. அந்த 5 வந்தால் போதும், உடனே பறக்க ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன நினைக்கிறான், அது 0 வர்றதுக்குள்ளே முட்டிக்கலான்னு அவன் பறந்து வர்றான். இப்போ 2 பேர் போய் முட்டிக்கிறத தவிர என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 5 செகண்டு செலவு பண்ண முடியாத அளவுக்கு வாழ்க்கையை ரொம்ப பயன்படுத்துகிறோமா என்ன? அந்த 5 செகண்டு கூட அவ்வளோ மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப பயனுள்ள வகையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எத்தனை அரட்டைகள், எத்தனை வேடிக்கைகள், எத்தனை தேவையில்லாத வேலைகள். இந்த 5 செகண்ட் ஒரு கணக்கா என்ன? ஆனால் இதே சமீபத்தில் இந்த தினமலர் பத்திரிகையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் உரத்த சிந்தனைன்னு ஒன்று எழுதுகிறாங்க பாருங்கள். ஒரு வாரம் ஒரு அன்பர் எழுந்தார். அவர் நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தாராம், டூரிஸ்ட். அவர் அந்த நாள் சுற்றி வந்தபோது ஒரு நாள் இரவு நேரம், மணி 12-1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு காரில் வந்துட்டுருக்கார். அந்த கார் டிரைவர்கிட்ட கேட்குறார், நீ எந்த மதம் அப்படின்னு. மதமா? ஐ டோன்ட் நோ. வாட் இஸ் யுவர் ரிலிஜியன் கேட்டால், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரிலிஜியன், வாட் யூ மீன் பை ரிலிஜியன் அப்படிங்கிறானா. மதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். சரி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஸ்டைலில் ஒரு போஸ்ட் கொடுக்குறான். கடவுள் இருக்கா இல்லை எனக்கு தெரியாது, அப்புறம் தான் நம்பிக்கை பற்றி பேச்சு, எனக்கு அதை பற்றி சிந்தனையே கிடையாது. இப்படி பேசிகிட்டே வர்றாங்க. ஒன் வே. இந்த பக்கம் போய் 2 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு அந்த ஒன் வே தாண்டி மறுபடியும் வர்றான். இவர் கேட்டாராம், எப்போ நைட்டு எந்த வண்டி வராதில்ல, இப்போ எதுக்கு ஒன் வேலாம் பார்த்துட்ருக்குற அப்படின்னு கேட்டாராம். ரூல் இஸ் ரூல், வெதர் இட் இஸ் டே ஆர் நைட், எப்போ வேணும் யாரும் வரலாம், அதனால் சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னாராம். அவர் முடிக்கிறாரு, இந்த மனிதனுக்கு மதம் தெரியாது, இந்த மனிதனுக்கு கடவுள் என்னென்று தெரியாது, ஆனாலும் அந்த நட்ட நிசியில் யாருமே இல்லாத சாலையில் போக்குவரத்து விதியை மதிக்க தெரிந்திருக்கிறது இவன் மனிதன் என்று முடிக்கிறார். இவனுக்கு துன்பம் வருமா? நமக்கு ஏன் வராது? அதனால் சமுதாயம் மனிதனுடைய பாதுகாப்புக்காக சில சட்டங்களை வகுக்கின்ற போது அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. மூன்றாவதாக தான் ஒவ்வொரு தனி மனிதன். இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அறிவாவது இருக்கா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்களேன். நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஏன் தான் பிறந்தேன் கேட்டு பாருங்க. ஒன்றா ஓங்கி அறைவான், இல்லை சிரிப்பான், இல்லை சுத்த பைத்தியமாக இருக்கேடா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எதுக்கு அந்த பதில் சொல்லுன்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா என்ன? அப்போ இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, நாம் போய் சேர்கின்ற இடம் என்ன அப்படின்னு தெரியுமா? இந்த 3 தான் வாழ்க்கைக்கு ஆதாரங்களே. தான், சமுதாயம், இறை நீதி. இந்த முக்கோணத்துக்கு உள்ளதான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 கோணங்களை சரியான கோணத்தில் அணுகவில்லை என்றாலும் சிக்கல். 3 கோணங்களை சரியான கோணத்தில் அணுகவில்லை என்றாலும் சிக்கல். அதை அலட்சியப்படுத்தினாலும் சிக்கல் வரும். அதனால் இந்த 3 கோட்பாடுகளை தெளிவாக விளங்கிக் கொள்கின்ற போது வாழ்க்கையில் கவலைகள் வரும். ஏன்னா கர்ம பலன் ஒன்று இருக்கு இல்லைங்களா?
அதுக்குரிய பலனை அந்தந்த காலகட்டத்தில் இறைநீதி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் தியானம் ஒன்றுதான் வழி. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவிலே எல்லா வகையான அனுபவங்களும் உண்டு, பதிவுகளும் உண்டு. அந்த பதிவு எழுச்சி பெறுகின்ற நேரத்தில் அதுக்குரிய சூழ்நிலை அமையும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கின்ற போது அந்த செயல் நடக்க வேண்டி இருக்கும், நடக்காம தவிர்த்து விடலாம். உதாரணமாக பஸ்ஸில் ஏறுறோம், தெரியுமே எவ்வளோ நெரிசல் இருக்கும்னு. சகஜமாக இன்னொருத்தர் காலை வச்சிருவோம். அவர் கேட்குற, அறிவு இருக்கா, கண் இருக்கா, மனசு நிற்கிறது தெரியல அப்படிங்கிறார். அடுத்து இவர் பதில் சொல்லுவார், அவ்வளோ சௌரியம் பார்த்தா டாக்ஸி வச்சு போக வேண்டியது தானே ஐயா, ஏன் இப்போ டவுன் பஸ்ஸில் வர்ற. அடுத்து அவர் ஒரு வார்த்தை போய் இவர் ஒரு வார்த்தை பேச ஓங்கி விட்டார் பாருங்க ஒரு அடி. என்னாச்சுங்க, அப்புறம் அது கோர்ட்டு கேஸு ஏதோ ஆச்சு வச்சுக்கோங்க. இது அவருடைய பதிவு எழுச்சி பெற வேண்டிய நேரத்தில் அறிவு செயல்படாததனால் வந்த விளைவு. இப்போ என்னாச்சுங்க, எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேர் சேர்ந்து கவலைப்பட வேண்டியிருக்கும், செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதே சுச்சுவேஷன் கொஞ்சம் முகத்தை பார்க்குறோம், ஒரு நிமிஷம் நாம் கொஞ்சம் அறிவு கம்மியாக தானே இருக்குது, அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் அறிவு இருக்கா அப்படின்னு. அதுக்கு மேலே பார்த்தா ஒரு பிளாக் பெல்ட் மாதிரி தெரியுது. நமக்கு எதுக்கு, நாமளே நோஞ்சான், அவங்ககிட்ட போய் முட்டிக்கிட்டு உதவாங்கணுமா என்ன அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக போயிட்டோம் வச்சுங்களேன், தவிர்த்தாச்சா இல்லையா? அப்போ ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. அப்போ அறிவை சிந்திக்க அனுமதித்து விட்டாலே அறிவு அந்த இடத்துக்கு எப்படி நடந்து கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்போ அதுபடி கரெக்டாக நம்மை வழிநடத்தி செல்லும். அதனால் அந்த அறிவை அறிவதற்கு உரிய ஒரே பயிற்சி தியானம் மட்டுமே. வேற எந்த வகையிலும் அறிவை அறிய முடியாது. அதனால தான் தவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒரு பயிற்சி என்று வள்ளுவ பெருந்தகை 2030-35 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி வைத்திருக்கின்றார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அதனால் தவம் என்பது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான பயிற்சி. எப்படி தினமும் பல் விளக்குறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், இதெல்லாம் நித்திய கடமைகள். அந்த நித்திய கடமையோட இந்த தியானமும் இணைய வேண்டும். அப்போ தான் அறிவுபூர்வமாக நின்று வாழக்கூடிய பக்குவத்தை நாம் பெற முடியும். அப்படி வாழ்கின்ற போது வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்படி இந்த மனதை அறிவதற்கு உள்ள பயிற்சிகள் வராத போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மனம் தன்னுடைய தேவைகளையும் மற்றவுடைய நிலைகளையும் ஒப்பிட்டும் பார்க்கும். நாம் இப்படி இருக்கிறோம், எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், நான் பிறந்த நேரமே சரியில்லை. திறமையின்மை, அச்சம், இந்த 2 காரணங்களாலே மனிதனுக்குள்ள கவலைகள் துரத்தி கொண்டே இருக்கும். திறமை என்பது என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட தகுதியோடு தான் பிறக்கிறான். பொதுவாக நம்ம இந்த குழந்தைங்க 10th +2 படிக்கிற போது அந்த எக்ஸாம் ரிசல்ட் வருது இல்லைங்களா, உடனே ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. உடனே பத்திரிக்காரங்க, டிவிக்காரங்களாம் தம்பி நீ எப்படி முதல் மார்க் வாங்கின அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் படித்த வரைக்கும், அதாவது செய்தித்தாள்களில் டிவியில் பார்த்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலு, எங்கள் வாத்தியார் எப்போ போய் சந்தேகம் கேட்டாலும் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கவனிச்சுக்குவாங்க, ராத்திரி நான் படிக்கிற வரைக்கும் கூடவே தூங்காமல் இருந்து அவங்களும் பார்த்துக்குவாங்க, கொஞ்சம் தூங்கினாலும் உடனே டீ காஃபி வச்சு கொடுத்து எழுப்பிடுவாங்க. இப்படி தான் பேசியிருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் சரிதான். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கணும்.
உங்கள் கிளாஸ் எத்தனை பேர் தம்பி? 40 பேர். எந்த வாத்தியார் பாடம் எடுத்தார்? ஒரே வாத்தியார் தான் பாடம் எடுத்தார். எத்தனை கொஸ்டின் பேப்பர் எழுதுனீங்க? எல்லாம் ஒரே கொஸ்டின் பேப்பர் எழுதிக்கிறோம். அப்போது வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா 40 பேர் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கணும். நீ ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கிற. அப்பா அம்மா டீ வச்சு கொடுத்ததுனால தான் நீ படிச்சிருக்கிறேன்னு சொன்னால் எந்த அப்பா அம்மா விட்டுடுறாங்க? பொதுவாக நடுத்தர குடும்பங்களில் எந்த தாய் தந்தையாவது 10th +2 குழந்தைகளை ஃப்ரீயாக விட்டுடுறாங்களா? அப்புறம் ஏன் ஒருத்த மட்டும் வாங்கினா? ஏன் மற்ற எல்லாரும் வாங்க முடியல? அப்போ இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதிலை சொல்ல முடியாத அறியாமை உலகம் முழுவதும் பொது உடைமையாக இருக்கின்றது. அதுக்கு விதிவிலக்கே இல்லாத போச்சு. அதை பற்றி சிந்திக்கின்ற இடம்தான் இந்த மனவளக்கலை மன்றங்கள். அப்போ என்ன காரணம் என்றால், வாத்தியார் எவ்வளவு சிறப்பாக சொல்லி கொடுத்தாலும், அம்மா அப்பா எவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டாலும், இவனுடைய கர்ம பலன் சரியாக இருந்தால் தான் படிக்கிற பாடம் உள்ளே போகும், சொல்லி கொடுக்குற பாடம் நல்லா புரியும், எக்ஸாம் ஹால் உட்காந்து எழுதுகின்ற போது கரெக்டாக நினைவுக்கும் வரும். இந்த கர்மா சரி இல்லைன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அடிக்கும், மார்க்கு குறைஞ்சி போயிடும். எல்லாம் சரியாக எழுதி கரெக்ஷன் பண்ணுற நேரத்தில் மார்க்கு போயிடுதா இல்லையா? அப்போ 98 வாங்கினவன் கீழானவன், 100க்கு 100 வாங்கினவன் பெரிய மேதாவியா? 2 மார்க்காக ஒரு பையனுடைய அறிவை நிச்சயிக்கும். திருத்தரவை கொஞ்சம் மூட் அவுட் ஆச்சுன்னா போடு 2 மார்க் கம்மின்னா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக வந்து சரி போடு பையனுக்குன்னு போட்டால் 2 மார்க் கூட்டி போட்டால் 100 ஆகி போச்சு. அதனால் எந்த ஒரு வெற்றிக்கும் திறமைக்கும் பின்னால் கர்மா தான் அடிப்படையாக நின்று வேலை செய்யும். அப்போது அதிலே ஒரு தகுதி என்பது அமைந்திருக்கிறது. அதுதான் அதனுடைய பர்செப்ஷனல் எபிலிட்டி. அதுக்கு சுருக்கமாக சொன்னால் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தகுதியை வெளியே இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற தன்மை, வெளியே இருக்கிறத தகுதின்னு சொல்லுவோம். இப்போது ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், அதுக்கு ஒரு அட்டையை கொடுத்துட்றாங்க. நீ இந்தளவுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிற, தகுதி பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதே போல் பல இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து படிக்கிறோம், அந்த உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய தன்மை அதோடு இந்த சமுதாயத்திலிருந்து பெறுகின்ற அறிவு, அது தகுதி. தன்மை ப்ளஸ் தகுதி ஈக்குவல் டு திறமை. இங்கே தன்மையை அடிப்படை சரியில்லைன்னு சொன்னால் என்ன தகுதி ஏற்படுத்தி கொண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணமாக குழந்தை படிச்சுட்டு இருந்தபோது +2 வந்தாங்க. அப்போது ஆரம்பத்தில் சொன்னாங்க, நீ அந்த மாஸ்டர்கிட்ட அனுப்பிவிடு மேத்ஸில், அவர் சென்டம் சக்தி வேலு, இவர்கிட்ட கெமிஸ்ட்ரிக்கு அனுப்பிடு, இவர் சென்டம் சேகர், அவர் பயாலஜிக்கு அவந்த மாஸ்டர்கிட்ட அனுப்பிடு, அவர் சென்டம் சூப்பர் அப்படின்னு இப்போ சொன்னாங்க. நான் கேட்டேன், அவங்ககிட்ட படித்தவங்களாம் 100 வாங்கிடுறாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக 100க்கு 100 தான் அப்படின்னாரு. அடுத்து கேட்டேன், அப்போ அட்மிஷன் எப்படின்னு கேட்டேன். 90 கம்மி வாங்கினா சேர்த்துக்க மாட்டாருன்னாரு. 90 கம்மி வாங்கினா சேர்த்துக்க மாட்டார். அப்போது எப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு புரியும் என்ற நுட்பம் அவருக்கு தெரியும். எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் என்ன பதில் எழுதினா சரியான மார்க் வரும் என்ற நுட்பம் அவருக்கு தெரியும். எந்த மாதிரி கேள்வித்தாளெல்லாம் அவங்களால செட்டப் பண்ண முடியும் என்ற நுட்பம் அவ்வளோ தெரியும். இத்தனை திறமை உள்ள அவரால் 90 வாங்குகிற பையனை தான் 100 வாங்க வைக்க முடியுமே தவிர 40 வாங்குகிற பையனை 100 வாங்க வைக்க முடியாது. நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? 40 வாங்குகிற நம்ம பையன் 100 வாங்குவான்னு எதிர்பார்க்குறோம். என்னைக்காவது ஆட்டுக்குட்டி முட்டை போட்டு என்ன கோழி குஞ்சு என்ன சொல்லுவார் கண்ணதாசன், அது மாதிரி நடக்குமா இது? இப்போ அந்த குழந்தை வாங்கலையேன்னு வருத்தப்பட்டா இது கடைசி வரைக்கும் வருத்தம் மிச்சமாகுமே தவிர நினச்சபடி சாதிக்க முடியுமா? அப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கள்.
அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஒன்று தான் தீர்வு. அதனால் நாம விரும்பி நம்முடைய தகுதியை வளர்த்து கொண்டாலும் நாம் இதுவாகத்தான் வாழ வேண்டும் என்று இயற்கை நம்மை நிச்சயித்திருக்கிறது. அந்த வாழ்க்கை நிலைக்கு குறைந்தவன போகலாமே தவிர அதுக்கு மேலே போகிறது சாத்தியமே இல்லை. அதனால் எவ்வளவுதான் மனிதன் திறமைகளை வளர்த்து கொண்டாலும், சொல்லுவாங்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது. அடுத்த கோணம் பயம். இது நேற்று பார்த்தது போல விலங்கினத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வு. அந்த பயம் இருக்கிறதுனால தான் ஒரு ஒழுங்கே இருக்குதுங்க. இப்போ ரோட்டில் ஏன் ஒரு ஓரமாக போகிறோம்? கண்ணாமண்ணா போனால் முட்டிட்டு சாவோன்னு தெரியும் இல்லை, அந்த பயம் இருக்கிறதுனால ஓரமாக போகிறோம். மாடிப்படி இறங்கும்போது ஏன் பார்த்து இறங்குறோம்? இல்லைன்னா ஸ்லிப்பாக உருண்டு பண்ணாக்க முழங்கால் போச்சு முட்டி போச்சுன்னு தெரியும். அதுக்கு பயந்து மரியாதையாக கண்ணை பார்த்து முழித்து இறங்குறோம். அப்போ பயம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வுக்கு அடிப்படை. எச்சரிக்கைக்கும் பயத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய திரை இருக்குங்க. எச்சரிக்கையாக இருந்து பழகின்ற போது அது மிக எளிதில் பயமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ரெண்டுக்குள்ள அந்த திரையை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா மனிதனுக்கு இயற்கை பற்றிய அறிவு வேணும். அதனால் பயம் என்பது தேவையில்லாதது, எச்சரிக்கை தேவை உள்ளது. அதனால் இந்த உடலையும் வாழ்க்கையையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே எச்சரிக்கை உணர்வு என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியம். இந்த இரண்டையும் பெருக்கிக் கொள்கின்ற போது நமக்கு துன்பங்கள் வருவது இல்லை. அப்போது இந்த பய உணர்வு எச்சரிக்கை பய உணர்வாக மாறுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்கள் ஒன்று சுய அனுபவங்களாக இருக்கலாம், இன்னொன்று மற்றவருடைய அனுபவங்களாக இருக்கலாம். ஒரு முறை வண்டியிலிருந்து கீழே விழுந்தா மறுபடியும் வண்டி எடுக்க மாட்டாங்க, பயம். இதே போல் யாரோ வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நமக்கு ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயம். இப்படி பத்திரிகையில் பார்த்தது, மற்றவங்க சொன்னது கேட்டது இதெல்லாம் கூட்டி கழிச்சிட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல் நடந்து விடுமோ என்ற ஒரு செயற்கையான கற்பனை, அந்த கற்பனையான எண்ணங்களே இங்கே கவலைக்கு வித்தாக மாறுகின்றன. இது நடக்கணும் கட்டாயம் கிடையாது. அதனால் அவருடைய கர்ம பலன்படி இறை நீதி அவ்வப்போது நல்லது கெட்டது கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்ம பலன்படி வர வேண்டிய காலத்தில் வந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டும் என்ற விதி இல்லை. அதனால் மற்றவங்களை பார்த்து நாம் அதே மாதிரி நாம் உயர்ந்து போகணும் என்று ஆசைப்படுவதோ, இல்லை மற்றவங்களுடைய துன்பங்களை பார்த்து அதே போல் நமக்கு வந்துவிடுமோ என்று பயப்படுவதோ கவலைப்படுவதோ ரெண்டுமே நடக்க போகிறது இல்லை. இட் இஸ் பியூர்லி மைண்ட் கேம். இது மனம் ஆடுகின்ற ஒரு ஆட்டம்தான். ஆசையில் கல்லாகி, அச்சத்தில் மெழுகாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. அதனால் இந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டா வாழ்க்கை ஆனந்தமாக அமையும். ஆனால் அது பக்குவம் அடையாதவர்களுக்கு சாத்தியமில்லை. அதனால் இந்த கவலை என்பதை பற்றிய ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற போது தான் இந்த காரண காரிகள் என்னன்றதை புரிந்து கொள்ளலாம். அடுத்து நம் வாழ்க்கைக்கு வருகின்ற போது எந்தெந்த நிலைகளிலே நமக்கு கவலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று அந்த ஆதாரங்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். உடம்பிலே நோய் வந்தால் யாருக்காவது சந்தோஷம் வருமா? டாக்டர்கிட்ட போகிறோம், இன்னொரு மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லி கையை காட்டுறோம். அவர் உடனே போய் இதை அந்த டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துக்கு பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இசிஜி எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் 2000 ரூபா கொடுத்து. அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுங்க, இனிமேல் நீங்கள் சுகரில் கொஞ்சம் பார்த்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிறார்.
அப்பா ரொம்ப சந்தோஷம் டாக்டர், கிலோ 170 ரூபா விற்றுட்ருக்கானுங்க, இது திங்கிற வேலை மிச்சம் சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாருக்காவது நினப்பு வந்துருக்குதா? இனிமேல் மாதத்துக்கு 500 மிச்சமாக போகுது அப்படின்னு நினப்பு வந்ததா? என்ன நினப்பு வந்துச்சுங்க? சுகர் வந்துச்சா? இனிமேல் சாப்பிடக்கூடாதா டாக்டர்? கொஞ்சம் பாதி வீட்டில் தரமாட்டாங்க, வெளியே போகும்போது சாப்பிட்டு 2 டைனில் போகிற ஆளுகள் இருக்கிறாங்க இல்லையா? வெளியே ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது, அன்றைக்கி 2 மாத்திரை போட்டுக்க வேண்டியது. அப்போ நோய் வந்தால் கவலை கூடவே ஒட்டிக்கிட்டு தான் வரும், இது இயற்கை. அதே போல் வறுமை, மனிதனுக்கு வறுமை என்பது இயற்கையில் எங்கேயுமே கிடையாதுங்க. வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது சில மகன்கள் சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பாக இயேசுபிரான் சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். இதே பாரதியார் சொல்லுவார், நீ எதுக்கையா போய் விதை போடுற, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் முளைச்சாச்சு, நீ விதை போடுறது முளைக்க போகுதா? பேசாமல் ஹாப்பியாக இரு, மேதினில் நும் தொழில் காதல் செய்வது கண்டீர், அன்பு செலுத்துவன்றவனுடைய வேலையே. இந்த பூமிக்கு வந்த பிறகு மனிதனுக்கு வேலை என்னங்க? அன்பு செலுத்துவது மட்டும்தான் வேலையே எங்க பாரதியார். அப்படி வறுமை என்பது மனிதனை தவிர வேறு எந்த ஜீவனுக்கும் கிடையாது. அதனால தான் இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவைகள் வேடந்தாங்கல் வந்து முட்டையிட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியா போயிடுது. எங்கே விசான்னு யாரோ கேட்டாங்களா? ஆனால் மனுஷன் இங்கேருந்து சிலோனுக்கு போகணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் வேணுன்றான், அங்கே தாண்டி போனால் விசா வேணுங்கிறான். ஏன் மனிதன் மட்டும் பாஸ்போர்ட் விசா கேட்குறேன்னு சொன்னால், பறவைகளால் இருக்குதா? நான் ஆரோக்கிய ஜீவனாச்சே, அதை விட எவ்வளோ உயர்ந்தவன்னா எங்கிட்ட எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, அவன் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பறவை இங்கேருந்து போகும்போது சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகவே இல்லை, உன்னை உள்ளே விட்டால் வெளியே போகும்போது 10 சூட்கேஸ் தூக்கிட்டு போவேன் இல்லையா? அதுவும் அந்த சூட்கேஸ் மனுஷன் பாதி உள்ள படுத்துக்கலாம், அது அந்த சைஸில் பேக் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு விசா. நாமும் பறவைகள் மாதிரி ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, கொண்டு வர போகிறதில்லை அப்படின்னா எங்கே வேணால் போகலாம் வரலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எங்கேயும் பஞ்சம் கிடையாதுங்க. வரும்போது சூட்கேஸ் தூக்கிட்டு வரதுனால தானே அவனுக்கு பிரச்சனையே. கோல்டு பிஸ்கெட்டு, அங்கே இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் எதெல்லாம் விலை ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் வாங்கி தூக்கிட்டு வந்துடுவோமே. அதனால் வறுமை என்பது மனிதனுக்கு மட்டும்தான். ஏன் என்றால், எல்லோருக்கும் பரவலாக கிடைக்க வேண்டிய செல்வத்தை, இயற்கை வளங்களை ஒரு சிலர் தகுதி, திறமை, வாய்ப்பு என்ற உபாயங்களை கொண்டு அதை தன் வசப்படுத்திக் கொள்வதால் கிடைக்க வேண்டிய மக்களுக்கு அது கிடைக்காமல் போகிறது. அதுக்கு பேர் வறுமை. ஒன்றும் கிடையாதுங்க. இருப்பது எல்லாம் பொதுவாகி போனால் பதுக்கிற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது. ஒதுக்குறது எனக்கு ரேஷன். அப்போ இருக்கிறதெல்லாம் பொதுவாக போயிடுச்சுன்னு சொன்னால் எதுக்கு பதுக்குறாங்க, எதுக்கு ஒதுக்குறாங்க? 2 வேலையும் கிடையாது. உதாரணமாக, எப்பவும் பங்கு திறந்தா இருக்குதுன்னு சொன்னால் 1 லிட்டர் தான் அடிக்கிறோம். ஒரு வாரத்துக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் டேங்க் ஃபுல் பண்ணி கையில் கேன் தூக்கிட்டு வரோமில்ல. அப்போ நாளை பொழுதுக்கு உத்தரவாதம் என்றால் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நாளை வாழ்க்கைக்கு நமக்கு உத்தரவாதம் இருக்குன்னு சொன்னால் சேர்த்து வைக்க வேண்டிய தேவைக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, அதை பாதுகாத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. அந்த உத்தரவாதத்தை யார் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியுங்க? சமுதாயம், அரசாங்கம். அதனால் அந்த உத்தரவாதத்தை கொடுக்காத வரைக்கும் தனி மனிதனுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும். இங்கே வளர்ந்த நாடுகளெல்லாம் பாருங்கள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் பாருங்கள், அந்த சீனியர் சிட்டிசனுக்கு இலவசமாக அரசாங்கமே அடிப்படை தேவைகளுக்கு கொடுக்குதுங்க. அதே போல் சம்பாதிக்கிறவங்ககிட்டருந்து கட்டாயமாக 20% வாங்கிடுது. சம்பாதிக்கிறவங்களும் நியாயமாக நேர்மையாக அந்த 20% கொடுத்துட்றாங்க.
நம்ம மாதிரி டேக்ஸ் கன்சல்டன்சி எல்லாம் வெளிநாடுகள் அதிகமாக கிடையாதுங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றணுன்றதுக்கு ஒரு படிப்பே நம்ம வச்சுருக்குறோம் நாட்டில் இல்லையா? கவர்மெண்ட்டை இப்படியெல்லாம் ஏமாற்றம் சொல்லித்தரதுக்கு ஒரு குரூப்பே இருக்குது. அப்புறம் எப்படி சமூகத்துக்கு அரசாங்கம் கொடுக்க முடியும்? அதுக்கு மேலே அரசியலில் உதாரித்தனமான செலவுகள் வேறு, அதுக்கிடையில் உள்ள கமிஷனு கான்ட்ராக்டு இது வேறு. அதனால் இந்த வறுமை என்பது இந்தியாவை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறது சாத்தியம் இல்லை. ஒட்டுமொத்த நம்ம மேலே தூக்கி எங்கேயாவது கப்பலை போட்டு அனுப்பிட்டு வேறு ஆளுங்களுக்கு உள்ளே விட்டா தான் இந்தியா திருந்துமே தவிர, நாம் பெற்று வளர்த்துட்ருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படுற மாதிரி எனக்கு தோணலை. அதனால் வறுமை என்பது இங்கே பிரிக்க முடியாத அளவுக்கு மாறி போச்சுங்க. அதுக்கு தீர்வு என்ன? வறுமை வந்துடுச்சு, அதுக்கு தீர்வு இருக்கிற வீட்டில் திருடுறதா? இல்லைங்களா? அதானே பண்ணுறாங்க. எனக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டேன்றான். திருடுன்னு கேட்டிங்கன்னா தி பேசிக் ஃபார் ஆல் அடிப்படை தேவையும் ஆசையும் தான். தேவையின் காரணமாக செய்யப்படுகின்ற தவறுகள் அது சுகம் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா சுலபமாக திருடிக்கலாம் இல்லையா? அதுவே தொழிலாக மாறி போயிடும். ஆரம்பத்தில் பசிக்கு பிச்சை எடுக்கிறான், வர்ற காசு பார்த்த உடனேயே அட இலவசம் இதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அது தொழிலாக மாற்றிக்கிறான். இப்படி வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அந்த வறுமை வருகின்ற போது நம்மிடத்தில் உள்ள திறமைகளை எப்படி நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்று அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதை வள்ளுவர் அருமையாக சொல்கிறாருங்க, அறிவுடையவன் வறுமையை விட அறிவில்லாதவன் செல்வம் சமூகத்திற்கு கேடு. இது ரொம்ப அருமையான கான்செப்டுங்க. அறிவுடையவன் வறுமையை விட அறிவில்லாதவன் செல்வம் சமூகத்துக்கு கேடுன்னார். இதுக்கு சரியான உதாரணம் பார்க்கலாம். சாமிஜிக்கும் வறுமை தான். சின்ன குழந்தையிலிருந்து சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில் தான் அவர் வளர்ந்து வாழ்ந்தார். அவர் திருடுவா போனார். ஏன் இந்த வறுமை வருகிறது என்று தான் கேள்வி எழுப்பி சிந்தனை செய்தார். அதுக்கு தீர்வு என்ன? உழைப்பு உழைப்பு உழைப்பு. 7 வயசு பையன் தறியில் உட்கார்ந்தா தலை மட்டும்தான் தெரியும். ஆனால் உட்காந்து ராத்திரி காலையில் 5 மணிலேருந்து இரவு 10-11 மணிக்கு முளைத்தார். அப்புறம் அதனையும் ஒரு கண்டுபிடிச்சார். நெசவு செஞ்சு பிழைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சார். நெசவு செஞ்சு பிழைக்க முடியாது என்பதையும் கண்டுபிடிச்சார். அதில் தொழிலை மாற்றி பல தொழில்களுக்கெல்லாம் வந்தார். அப்படி வாழ்க்கையில் பல தொழிலை செய்து உழைப்பின் மூலமாக தன்னை உயர்த்து கொண்டாரே தவிர திருடனமோ கேப்பத்தர் பண்ணமோ போகலையே. அப்போ அறிவுடையன் வறுமை சிந்தனையிலே உயர்ந்து வாழ்க்கை நெறிகளை வகுத்து நமக்கு தந்திருக்கிறது. இப்போ அறிவில்லாதவன் செல்வம் எடுத்துங்க. இந்தியாவிலேயே என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க? உழவர் சந்தை விற்க வேண்டியதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு. நீங்கள் வச்சுக்கோங்க. இவனை நம்பி வாங்க போனோம்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகுன்றீங்க? இன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியாக தெரியும். உழவர் சந்தையை விட ஃப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தெரியும், சுகாதாரமாக தெரியும், ஏசிக்குள்ளே போகிறது கௌரவமாக தெரியும். ஆனால் இந்த உழவர் சந்தை எடுக்கப்பட்டு இது மட்டுமே தெரு வந்துச்சுன்னா அப்புறம் அவன் வைக்கிறது தான் வேலை, மொனோபொலி வந்துடும். அதனால் எந்த தனி மனிதனை சார்ந்து ஒரு தொழில் தொடங்கினால் அவனுடைய வாழ்க்கை தேவை அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாமே தவிர ஒரு லெவலுக்கு மேலே அவன் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அவன் மிகப்பெரும் திருடனாகத்தான் மட்டும்தான் மாறுவான். அது சமுதாயத்துக்கு விஷவித்து. அதனால் உழவர் சந்தையில் இவனை விட 10 ரூபா விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அங்கே தான் வாங்கணுமே தவிர இவன் கடைக்கு உள்ளே போகக்கூடாது. அதான் அளந்து பார்க்கணும். யார் வியாபாரம் பண்ணுறாங்க, அவருடைய தகுதி தராதரம் என்ன, மக்களுக்கு நல்லது செய்வானா மாட்டானா என்று சிந்தனை செய்து பார்த்தா தெரியும். இந்திய மக்களின் ஒட்டுமொத்த வறுமைக்கு காரணமே சில பேர் தாங்க. எண்ணி வச்ச மாதிரி இருக்கிறானுங்க. சொன்னால் நாமளும் ஏற்றுக்க மாட்டோம், அவன் விட மாட்டானுங்க.
அதனால் இந்த வறுமை என்பதை நீக்க வேண்டும் என்று சொன்னால் உழைத்துத்தான் வாழ்ந்து ஆக வேண்டும் என்ற நீதியை கொண்டு வரணும். எந்த பதவியில் இருந்தாலும் சரி, உன்னுடைய சாப்பாட்டுக்கு நீ உழைத்திருக்கிறாயா என்று பார்க்கணும். மூன்றாவதாக கடன். வறுமை வந்தால் கடன் கூடவே வந்துடும். ஏன்னா வயிற்று பாட்டுக்கு இல்லாத போது ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி நாளைக்கு வந்தால் கொடுத்துடலாமே, சரி இன்றைக்கி கொடு, என்ன வட்டி, 10 ரூபாயா 2 ரூபாயா, மீட்டர் வட்டியா, இல்லை மாத வட்டியா, வருஷ வட்டியா, நாள் வட்டியா, வார வட்டி, ஏதோ ஒரு வட்டி கொடு, முதல்ல காசு. இப்போ என்ன ஆகுதுங்க, அதை கொடுத்தவனுக்கும் கவலை, வாங்கினவனுக்கும் கவலை. அப்போ கடன் என்பதை சாமி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது என்ன கடன் கணக்கு, மிச்சம் இருந்தவன் கொடுத்தான், பார்த்தா வாங்கி சாப்பிட்டுட்டான் இல்லையா, இதுதானே கணக்கு. மிச்சமெல்லாம் கொடுப்போமா, கொடுக்க போகிறது இல்லை. பத்தாம தானே வாங்கினா, எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அவனால்? அப்போ இந்த கடன் கணக்கை நம்ம புரிந்து கொள்ளாத காரணத்தினால அதுவே ஒரு தொழிலாக மாற்றிக்கிட்டோம். பேங்க்கு கம்மி ரேட்டுக்கு வாங்க வேண்டியது, ஹெச் ரேட்டு கொடுக்க வேண்டியது. இவன் தலையில் கை வச்சாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் வட்டி ஃபிக்ஸ் பண்ணுவார். அவர் எப்படி கொடுக்க முடியும்? டெபாசிட்டுக்கு ஜாஸ்தி வட்டி கேட்குறாங்க, அட்வான்ஸுக்கு வட்டி குறையன்றான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ பேங்க் திவால் தான் ஆகணும், எப்படி சம்பாதிக்க முடியும்? இது என்ன கான்செப்டுங்க? இதுக்கு மேலே புது மாடலில் ஏசி பண்ணு, அதை போடு, இதை போடுன்னு எஸ்டாப்ளிஷ் காஸ்ட்டு ஓவராக ஏற்றிக்கிட்டு போகிறது வேறு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்றதே கொஞ்சம் சிந்தனை பண்ணுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. அவங்கள பெரிய அறிவாளிகள், நமக்கு என்ன தெரியும்? அதனால் அந்த கடன் என்பது சமுதாயத்தில் நீக்கப்பட வேண்டிய ஒன்று. அது எப்போ நீங்கும் என்றால், சாமிஜி சொன்ன தத்துவம் தாங்க, பணமே இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லுவார். இதே கருத்து கண்ணன் சொன்ன பாடலில் வரும். உழைப்பினிலே வாழ்ந்து விட்டால் குற்றமும் இல்லை, குறைகளும் இல்லை, வறுமையும் இல்லை, கடன்களும் இல்லை. உழைச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு டோக்கன், இந்த போய் நீ சாப்பிட்டுக்கோ, துணிவன் எடுத்துக்கோ, இருக்கிறத இப்போ படுத்துக்கோ, போ, முடிஞ்சு போச்சு. எங்கே இருக்க போகுதுங்க? கடன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, வாங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் சமுதாயத்தில் அந்த மாற்றம் வருகின்ற வரைக்கும் கடன் என்பது ஒரு கவலை தானே. அடுத்தா பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு. இன்றைக்கு அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் மிடில் கிளாஸ், இந்த 2 லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகளால் வரக்கூடிய பிணக்குகள் ரொம்ப அதிகம். நல்லா 2 பேரும் கணவன் மனைவி நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வதற்கு ஈகோ இடம் கொடுக்கறது இல்லை. அதே போல் குழந்தைகள் முதலெல்லாம் 4, 5, 6, அப்புறம் கூட்டு குடும்பம் எல்லாம் டிக்கெட்டு 10, 20 டிக்கெட் கையாமையும் கத்திட்டு கிடக்கும். ஒன்று உதைக்கும், ஒன்று அடிக்கும். பெருசு டேய் போங்கடா, அட்ஜஸ்ட்மெண்ட் போங்கடா அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார். இன்றைக்கி ஒன்று தனியாக பெற்று வச்சுக்கிறோம், அதையும் தூக்கிட்டு தனி கொடுத்த மாதிரி போயிடுறோம். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சி இல்லைங்களா, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சி அதுக்கு மேலே அந்த கொஞ்சம் நேரம் வர கொஞ்சம் குறைஞ்சி போகுது இல்லைங்களா, வேலைக்கு போகிறதுனால. உடனே அந்த அன்பு எப்படி காட்டுறதுங்க? சனிக்கிழமை வந்தோடனே கூட்டிக்கிட்டு அன்னப்பூர்ணா ரெசிடென்சி போய் ஸ்டார்ட் போட்டு கால் டாக்ஸியில் வந்து இறங்கி சண்டே முழுக்க மறுபடியும் இது மாதிரி தூங்கி மறுபடியும் வெளியே போய் சாப்பிட்டு இப்படி ஒரு வாழ்கின்ற போது அந்த குழந்தை வாழ்க்கையை ஒரு சொர்க்கலோகமாக நினைக்குதுங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நினச்சது காசு கிடைக்கிது, வசதி எல்லாம் இருக்குது, வாழ்க்கையே சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிது. இப்படி எந்த குத்தல் இல்லாது வளர்கின்ற குழந்தை திருமணமாகி ஒரு பிரச்சனை சந்திக்கின்ற போது ஓ அப்படின்னு அந்த சின்ன அந்த ஊசி பெரிய கடப்பாறையாக தோணுது. அந்த சின்ன சிக்கல் மிகப்பெரிய போதகாரமான சிக்கலாக தெரியுது. அந்த சின்ன நூல் ஒரு இரும்பு சங்கிலியாக தெரியுது. அதை விளக்க முடியாமல் அதை சிக்கிக்கிட்டு அதை டைவர்ஸு அது எதுன்னு சொல்லி பிரச்சனையில் போயிடுறாங்க. அப்போ கருத்துகள் என்றாலே ஒரு மனிதனுடைய அறிவின் திறம். அந்த வார்த்தையை பாருங்கள், கரு உத்து கருத்து. கரு என்பது இறைநிலை. அது உற்று பார்க்கின்ற அந்த அறிவின் பயணத்திலே வெளிப்படுகின்ற இயற்கை ரகசியங்களே கருத்துக்கள்.
அந்த கருத்துகள் ஆழ்ந்து உள்ளே போகிற போது ஒரு மனிதன் பார்க்கின்ற கோணத்திற்கும் இன்னொரு மனிதன் பார்க்கின்ற கோணத்துக்கும் பேதங்கள் வரலாம். சாமிஜி அழகாக ஒரு எடுத்து சொல்கிறாங்க, அசம்ஷன், கருத்துருவம். இந்த அசம்ஷன் என்பது எப்போ அது ட்ரூத், உண்மையாக மாறுகிறது என்றால், எந்த வகையில் ஆய்ந்து பார்த்தாலும் அந்த உண்மை நிலைத்து நின்றால் அது ட்ரூத். ஒரு கோணத்தில் தோன்றிய கருத்து இன்னொரு கோணத்தில் அது சலனப்படும் என்றால், அது மாற்றத்துக்கு உட்படுகின்ற போது அது உண்மை அல்ல, அது மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு மாயை. அப்போ மனதிலே பல கருத்துக்கள் தோன்றும். அந்த கருத்துக்கு இதுதான் தீர்வு என்று முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் அனுபவமும் மற்றவருடைய அனுபவங்களும் சேர்ந்து ஆராய்ந்து பார்த்தா தான் முடியும். அதனால் அந்த கருத்து உருவத்தின் மூலமாகத்தான் மனித சிந்தனைக்கு போக வேண்டும். ஆனால் சிந்தனையின் ஆழமும் உண்மையை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ அந்த உண்மை என்ற இறை தத்துவத்தை உணர்கின்ற போது அதுதான் உண்மையான கருத்தாக மாறும். அதுவே தத்துவங்கள். அதனால் அந்த கருத்து வேறுபாடு என்பது நிச்சயமாக இருக்கும். அது இருந்தால் சிந்திக்கிறார்கள் என்று பொருள். அது இல்லைன்னா சிந்திக்க இல்லைன்னு பொருள். இல்லைன்னா ரெண்டு பேருமே ஞானிகள் என்று பொருள். எப்படி? வள்ளுவர் திருமணத்திற்கு பொண்ணு பார்த்தார். அந்த காலத்துக்கு ஏதுங்க தெருக்கெல்லாம் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு கிராமங்களாக இருக்கும். இவர் ஒவ்வொரு கிராமம் அலையிறார், தோல் ஒரு மூட்டை. ஒரு நாள் ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்கார்றார் ஓய்வுக்கு. அந்த பெரியவர் இவரை பார்த்து வரவேற்று உபசரித்து, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன காரியம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்லாம் விசாரிக்கிறார். வள்ளுவர் சொல்கிறாரு, என்னுடைய தோளில் ஒரு மணல் மூட்டை வச்சுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துணை என்று ஒரு பெண்ணை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எந்த பெண் இந்த மணலை எனக்கு சோறாக சமைத்து கொடுப்பாளோ அந்த பெண் எனக்கு வாழ்க்கை துணை என்கிறார். உள்ளேருந்து வாசி கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த உரையாடலை. கதை விட்ட வந்தாங்க, அப்பா அந்த மணலை நான் சமைச்சு தர்றேன் அப்படின்னாங்க. இது மாதிரி பல இடத்துல கேட்டு எல்லாம் ஓடி போனாங்க. இந்த லூஸ் இந்த ஆளை கட்டிக்கிட்டு பொழப்பு நடத்த முடியாது, மணலை காட்டி சோளை கட்டி சொல்லி சொல்கிறான், இவனை கட்டி நம்ம வாழ்க்கை என்னெல்லாம் ஜெயிச்சு சொல்லுவானோ அப்படின்னு பயந்து ஓடி போன பெண்கள் நிறைய. ஆனால் வாசிகை துணிச்சலாக சொன்னாங்க, அந்த மணலை நான் சூறாக்கி தருகிறேன் அப்படின்னு. அந்த அப்பா ஒன்றும் பேசலை. சரிங்க, ஏன் பொண்ணு சமைச்சு கொடுக்குறாங்களாம்மா, கொடுங்கன்னாரு. வள்ளுவர் ஒன்றும் கேட்கல, எடுத்து கொடுத்தாரு. அந்த அம்மா கொண்டு போனாங்க, மூட்டையை அவுத்தாங்க, கொலையில் கொட்டி போட்டு அரிசியை வடித்து சாதம் வடித்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு வள்ளுவரும் திருமணம் செய்து கொண்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்படி மணலை சோறாக சமைச்சேன்னு வள்ளுவரும் கேட்கல, இப்படி கொட்டிட்டு அரிசியை தான் சமைச்சு கொடுத்தேன்னு வாசிகைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா, மணலை சோறாக்க முடியாது என்பது வள்ளுவருக்கும் தெரியும், வாசிகைக்கும் தெரியும். அதனால் அது ஒத்த ஞானம். அங்கே பிரச்சனை இல்லை. அப்போது கருத்துக்கள் அறிவுபூர்வம் நிற்கின்ற போது அங்கே ஒன்றி போய்விடுகின்றன. அறிவுபூர்வம் நிற்காத பொழுது முரண்படுகின்றன. இது ரெண்டு தான் அதுக்கு எல்லைகளே. அப்போ சாதாரண மனித வாழ்க்கையில் கருத்துக்கள் மாறித்தானே வரும். அந்த கருத்துக்களை நம்ம சரியில்லைன்னு நினைக்கிற போது ஏன் சரியில்லைன்னு கொஞ்சம் கலந்து பேசலாமே. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி நினைக்கிறேன், ஏன் இப்படி செஞ்சால் என்ன, நீங்கள் எப்படி இதுக்குள்ள தப்புன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து இந்த வகை தவறாக எனக்கு படுது, இப்படி செஞ்சு தப்பாகும், அப்படி அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு குடும்பத்தில், நட்பில், ஆஃபீஸில் இப்படி கலந்து பேசினா அதுக்கு என்ன தீர்வு வரும் என்று தெரியும். உதாரணமாக சில கோடிகள் செலவு செஞ்சாங்க எங்கள் பேங்க்கில். அதுக்கு பரிவர்த்தனை ஒரு ப்ரோக்ராம் போட்டு எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு ப்ரோக்ராம், 2 நாள் ப்ரோக்ராம். எல்லாம் நீங்களாம் சேர்ந்து தான் ஸ்டேட் பேங்க் தூக்கி வைக்கணும்னு சொல்லி 2 நாள் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நானும் அவருக்கு அது செஷனாக கூப்பிட்றாங்க, 50 பேர் ஒரு பேட்சாக. அப்படியே போயிட்டு கணக்கு பார்த்தேன். இந்த ப்ரோக்ராம்னால் யாருக்கு லாபம்னா இந்த ஹோட்டலுக்காரனுக்கு லாபம். இந்த வருஷம் 50 லட்ச ரூபா அவனுக்கு லாபம் கூடிரும். இது யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்குமா என்னோ தெரியாது, அது நமக்கு தெரியாது. கடைசியில் இதை நடத்தி போட்டு 2 மாதத்துக்கு ரிவ்யூ போட்டாங்களாம். அதுக்கு எனக்கு கூப்பிடல. போனவங்க கிட்ட சொன்னாங்களாம்மா, நாங்கள் இத்தனை செலவு பண்ணி 2 நாள் ப்ரோக்ராம் எடுத்து ஒரு மாற்றம் இல்லையே,
அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அவங்க போயிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி இவங்க கேட்டாங்க அப்படின்னு. 2 நாள் மனுஷன் மாறுவான்னு நினச்சானே, அவன் பைத்தியக்காரன். மாறாதது தான் நிஜம் அப்படின்னு. அப்போது இது கொஞ்சம் சைக்காலஜி தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எந்த மனிதனும் 2 நாள் பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது, அவனுடைய குவாலிஃபிகேஷனை மாற்றவும் முடியாது. ஸோ தேவையில்லாமல் சில கோடிகளை ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து தான் பேங்க்குக்கு லாபமே தவிர என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், எப்போ ஓபிடிக்கிற அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் கருத்துகள் வெளிப்படுகின்ற போது யார் கூட கலந்து பேசினால் அது சரியான முடிவெடுக்க முடியுமோ அந்த கலந்து பேசினா தான் சரியான முடிவெடுக்க முடியும், நட்டங்களை தவிர்க்க முடியும், தோல்விகளை தவிர்க்க முடியும். அடுத்தது மரணம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா பல குடும்பங்களில் சாவு என்ற வார்த்தையே அமங்கலம் என்று சொல்கிறாங்க. சரி, சாவு என்பது அமங்கலம் என்றால் எந்த வீட்டில் இது நடக்கவில்லை இல்லையா? வாழ்க்கையின் கடைசி அத்தியாயமே சாவு தானே. ஒரு விண்ணே தோன்றி சில 1000 ஆண்டுகள் கழித்து நின்று போகுதுங்க. அந்த பஞ்சபத கூட்டினால் வந்த எந்த இயக்கமும் நின்று தானே போகணும் ஒரு நாளைக்கு. அப்போ மரணம் தவிர்க்க முடியாதது, இயற்கை விதி. அப்போ அந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்னாலேயே வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சிட்டா. எனக்கு தெரிந்த ஒருத்தர் வயசு 90 பக்கம் ஆகுதுங்க. 2 பசங்களும் வயசு ரொம்ப கம்மி வித்தியாசம்தான். 2 பேரும் கிட்டத்தட்ட என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வச்சுங்களேன். பெரியவன் சொல்கிற 90 வயசு ஆச்சு, இனி எத்தனை நாள் இருக்க போகிறாங்க, இருக்கும்போது எல்லாம் அது இது எழுதி வச்சுட்டா அப்புறம் நம்ம பார்த்து ஒரு நாள் இருந்து கூட நடத்திக்கலாம், சிரமம் இல்லைங்கிறாரு. அவரை சொல்கிறாரு, நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார் அவர். சின்னவன் பேசாமல் என்ன பண்ணிட்டு போங்கன்னு அவன் பேசாமல் விட்டான். இப்போ 3 பேர் 3 பக்கம் நிற்கிறாங்க. அப்போ சொத்தோ பல கோடி தேரும், ஆனால் உறவுகளோ 3 பக்கம் நிற்கிது. அப்போது இதை எழுதி வைக்காமல் போயிட்டோம் வச்சுக்கங்களேன். இப்போ என்ன பண்ணோம், அடுத்து வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும். எங்கே போகணுங்க, முனிசிபல் ஆஃபீஸ் போய் வாங்கணும். அங்கே போய் டெத் சர்டிஃபிகேட் கேட்ட உடனேயே எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்குறான். அதில் உனக்கு எதுக்குன்னு கேட்டால் 2% எனக்கு வேணுங்கிறான். எங்கள் அப்பா நான் தானே வாரிசுன்னா நாங்கள் எல்லாருக்கும் வாரிசுன்றான். 2% இவன் எடுத்துக்கிட்டானா. இங்கேருந்து வாரிசு சான்றிதழுக்கு தாலுக்கா ஆஃபீஸ் போனோம்னா அவன் 5% கேட்குறான். அப்போது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுக்கு யாரோ வாரிசு வந்துடுவாங்க. அப்போ இருக்கும்போது அதை கரெக்டாக செட்டில் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் இணக்கமான உறவுகள், வளமான வாழ்க்கை. இதில் நம்பிக்கை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அம்மன் விட்டுட்டானுங்கன்னா அப்போ வளர்த்தது தப்புன்னு அர்த்தம். வளர்த்தது தப்புன்னு அர்த்தம். அதனால் நாம் அந்த குழந்தைகளை எதிர்பார்த்து எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. நல்லா நினைப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி worst. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தேவைகளை கடைசி வரைக்கும் நாம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் அதுக்கு வசதிகளாக இருக்குங்க, அதுக்கெல்லாம் சிஸ்டமெல்லாம் இருக்குது, பண்ணிக்கலாம். அப்படி மரணம் என்பது நிச்சயம் வரத்தான் போகுது. அது பயப்படுறதுக்கோ அல்லது அது அமங்கலம் நினைப்பதோ அறியாமை. அது மட்டும் இல்லைங்க, அந்த மரணத்தை கூட இறப்பை கூட இயற்கை நியதி எவ்வளோ ஒரு கருணையோடு கொடுத்துருக்குங்க. போன வகுப்பிலோட சிந்தனை செய்தோம். ஒரு புலி மானை கொள்வது தான் நோக்கம் என்றால் அது நேரடியாக மறைஞ்சது தாக்கியிருக்கலாமே. அப்போ துரத்தி அதனுடைய ஜீவாந்தத்தோடு கலக்க விட்டு அதை மயக்கத்தில் தான் அந்த உயிரை வதை செய்யுது. அப்போ இறைவனும் பார்த்திங்கன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த கடைசி முயற்சி வரைக்கும் காப்பாற்ற தான் பார்ப்பான். இல்லை இந்த உடம்பு டோட்டலாக கண்டமாகி போச்சு, இனிமேல் அது பயன்படாது என்ற நிலையில் தான் உயிர் இந்த உடலை விட்டு வெளியே போகுமே தவிர இல்லைன்னா போகாது. அதனால் இறை நீதி ஒவ்வொரு ஜீவனையும் முடிந்த அளவுக்கு வாழ வைக்கத்தான்
முயற்சி எடுக்குமே தவிர அது அவள் எளிதில் இறப்பை கொடுப்பது இல்லை. அந்த கருணையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால தான் மனிதன் சாவை கண்டு பயப்படுகின்றான். அது மட்டுமல்ல, சில பேர் அந்த சாவுக்கு போகலைன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அதை பற்றியே ரொம்ப காலத்துக்கு விலாவரியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இருந்த வரைக்கும் அவனை பற்றி நினச்சிருக்க மாட்டாங்க. செத்தக்கப்புறம் இந்திரன் சந்திரன் பேசுவாங்க. இது உலகம் இருக்கக்கூடிய நியதி தானே. ஒரு வாழ்க்கையை பற்றி யதார்த்தம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அப்பப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு. அப்பப்போ சாவீடுகளுக்கு போகணும். அப்போ தான் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இறக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வருத்தப்படுறாங்க, அதுவே ஒரு 3 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அதே அளவுக்கு இருக்குதா? இல்லை, மறந்து போகிறோம். ஏன் அந்த மறதியை இயற்கை வைத்திருக்குதுன்னு சொன்னால், இறைவனுக்கு நம்ம மேல் கருணை, அவன் நல்லா இருக்கட்டும். ஆனால் மறதியை மட்டும் இறைவன் நமக்கு வைக்கலன்னு சொன்னால், அவன் மென்டலாக எப்போவோ தாறுமாறு கிழிச்சிட்டு தான் தலைவானுங்க. இது பெரிய பைத்தியம் சின்ன பைத்தியம் ரோடு அலைஞ்சிட்டு இருக்குமே தவிர மனித வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. அதனால் இந்த ஜீவன் சௌகரியமாகவும் வளமாகவும் வாழக்கூடிய வகையில் என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனை தன்மைகளையும் இயற்கை ஒரு விதியாகவே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. அந்த இறைவனின் கருணையை மனிதன் நினைத்து பார்ப்பது இல்லை. அடுத்தாக பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், இதில் இரக்கம். இந்த வருஷம் தொழில் பண்ணுறோம், 1 கோடி ப்ராஃபிட் வந்தது. அடுத்த வருஷம் 2 கோடி வருது. அதுக்கு அடுத்த வருஷம் 5 கோடின்னு சொன்னால் நமக்கு சந்தோஷம் கூடிக்கிட்டே போகுது. எந்த வருஷமாவது போன வருஷத்து அளவுக்கு லாபம் வந்துருக்கு வச்சுக்கோங்க. போன வருஷம் 5 கோடி வந்துச்சு, இந்த வருஷம் 5 கோடி தான் அப்படின்னா உடனே சப்புன்னு ஆகிடும். வியாபாரமே சரியில்லைங்க. 98 இங்கே பிளாஸ்ட் ஆச்சு பாருங்கள். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் யாரை கேட்டாலும் வியாபாரம் இல்லை, வியாபாரம் இல்லை, வியாபாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், ஏங்க வியாபாரம் இல்லை? எல்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டாங்களா? இல்லை துணி கட்டுறதை விட்டுட்டாங்களா? இல்லை கல்யாணம் பண்ணாமல் நிறுத்திட்டாங்களா? எது நிறுத்திருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, அப்படி வியாபாரம் இல்லைன்றீங்க அப்படின்னா, இல்லைங்க முதல்ல பாலக்காடு வியாபாரம் எல்லாம் கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தது. இப்போ பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் பொள்ளாச்சிக்கு போயிடுச்சு. போகட்டுமே, கோயம்புத்தூர்காரனே கொடி சொன்னான்னு விதியா என்ன? கொஞ்ச நாள் பொள்ளாச்சிக்காரனே கொடி சொன்னாகட்டுமே. அப்போ என்ன கணக்குங்க? லாபம் நட்டமும் ஆகலை, அந்த லாபம் பெருகிக்கிட்டே போகலையா, அதுவே ஒரு நட்டன்றார். இப்படி பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், இந்த 4ம் மேலே போக போக நமக்கு அப்படியே பூரிப்பு பொங்கிக்கிட்டே போகும். கொஞ்சம் அது நின்னாலோ இறங்கினாலோ நம்மளால் தாங்க முடியறதில்லை. அதில் கவலை வந்துடும். இவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ நோய், கடன், வறுமை, கருத்து வேறுபாடு, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே இரக்கம், இதுதான் வாழ்க்கை. இதுதான் கவலைக்கு ஆதாரம். இது எல்லாமே எவ்வளவு வேணும், எப்படி வேணும், எந்த நேரத்தில் வேணும், எந்த அளவுக்கு வேணும், யார்கிட்ட இருந்து வேணும் என்ற கணக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை லகுவாகிவிடும். இந்த கணக்கு தெரியாமல் வாழ்வதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தானும் கவலையுற்று மற்றவர்களை கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பேசினாங்க, 100 பவுன் வேணும் கட்டாயப்படுத்துனாங்க. அவங்களும் பாவம் நல்ல இடமேன்னு சொல்லி ஏதோ முடியாததை கூட சரி போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி, சரி இப்போதைக்கு ஒரு 80 போட்டுறேன், 20 எப்படியும் 1 வருஷத்துக்குள்ளே போட்டுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரி என்ன நினச்சிருக்கணும், சரி அவங்களே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டாங்க. இனி 20 சேர்த்துக்கு அவங்க எங்கே போவாங்க? கல்யாணத்தை தொடர்ந்து தலை தீபாவளி, ஆடி பண்டிகை, தலை பொங்கல், அது முடிஞ்சதுக்குள்ளே வளகாப்பு, தலை பிரசவம், இத்தனையும் அங்கே தானே அமுக்குறோம். அப்போ ஏற்கனவே திருமண சமயே இவ்வளோ செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனி இவ்வளோ செய்ய வேண்டியவர் இருக்குது, அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்குமே அந்த பழைய பாக்கு 20 பவுன் கொடுக்கலன்னு சொல்லி அப்பப்போ குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி சரியாக இருக்கும்? இது மனிதாபிமானமா?
அப்போ தனக்கு இன்னும் 20 பவுன் கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு தானே வருத்தப்படுத்துகிறாங்க. இப்படி மனிதனுக்கு வாழ்க்கை தேவைகள் பார்த்தீங்கன்னா இயற்கை சரியாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் ஆசைகளின் காரணமாக, எதிர்பார்ப்புகள் காரணமாக மற்றவை விட நாமளே உயர்ந்திருக்க வேண்டும். செல்வாக்கில், அந்தஸ்தில், கௌரவத்தில், இன்னும் அனுபவங்களில். இதன் காரணமாக தான் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, இன்னும் யாராவது இலவசமாக கொடுத்தா பரவாயில்ல என்று நினைப்பது தான் இதுக்கெல்லாம் வரதட்சணைக்கெல்லாம் காரணம். இப்படி மனிதனாக அவர்கள் சமுதாய நீதிகளை உருவாக்கி கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு மகரிஷி அழகாக ஒரு கவியை சொல்கிறாங்க, தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மலியை கண்டோம் இல்லையா? அப்போ இத்தனை உறவுகள் இருந்தும், இத்தனை வாழ்க்கை வசதிகள் இருந்தும் மனிதனுக்கு கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னா இனி என்னைக்கு தான் வாழ முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பி சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்மால் கவலை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்னா இனி எந்த காலகட்டத்தில் நம்ம வாழப்போகிறோம்? அது வரைக்கும் நம்ம இருப்போமான்னு யோசனை பாருங்கள் இல்லைங்களா? நாளைக்கு பொற்காலம் வரும், ஒரு 100 வருஷம் கழித்து கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம இருப்போமா? அப்போ இன்றைய வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்ன செய்தார்கள்? கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையுமே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிகழ்காலம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் பர்ஃபெக்ட்லி குட் ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் வாழ தெரியவில்லை என்றால் எதிர்காலம் நமக்கு சூன்யம்தான். இதாக சொன்னாங்க, கடந்த காலமும் உடைந்த பானை, நிகழ்காலமோ மதில் மேல் பூனை, எதிர்காலம் மதில் மேல் பூனையா என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஆமாம். அப்போ நிகழ்காலம் மீட்டுகின்ற வீணைன்னாங்க. அது சரியான கருத்து தான். கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலம் மதில் மேல் பூனை, நிகழ்காலமோ மீட்டுகின்ற வீணைன்னாங்க. மீட்டுகின்றோம் அவசரமா ஸ்வரமா? எல்லாரும் மீட்டிக்கிட்டு இருக்கிறோம் டாயின் டாயின் டாயின்னு. அது ஸ்வரம் வருதா அபஸ்வரம் வருதா? அதான் வாழ்க்கை. அப்போது வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் ஸ்வரம் தான், வாசிக்கவே தெரியாமல் தட்டிக்கிட்டு இருந்தா டாயின் டாயின் தான். இப்போ பல பேர் அதான் பண்ணிகிட்ருக்குறோம். பல பேர் குடும்பத்தில் இப்படி தான் தந்தனால் பாடிக்கிட்டு இருக்கிறான். வாசிக்க தெரிந்து விட்டால் வாழ்க்கை அற்புதம், அது இனிமையான வீணை. எதிர்காலம் எப்படி வேணால் வரலாம், அது மதில் மேல் போன இப்படி ஜம்ப் பண்ணுமா அப்படி ஜம்ப் பண்ணுமான்னு தெரியாது. அதனால் நம்ம நிகழ்காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்த தவறிவிடுகின்றோம். எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளிலேயே கவலைகளை வளர்த்து கொள்கிறோம். அப்போ வாழ்நாள் முழுவதும் இப்படியே போடுறதை தவிர என்றைக்கு மனிதன் நிம்மதியாக வாழ முடியுதுங்க? அதனால் இதெல்லாம் ஒழித்து ஒரு அற்புதமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார் மகரிஷி. மகரிஷி பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள், ஆசைகளை சீர் அமைத்தல்னார். இயற்கை விதிப்படி நம்மால் எதை சாதிக்க முடியுமோ அதை கணித்து ஆசைப்படுங்க. ஆசைகளை சீர் அமைத்தல். சினத்தை தவிர்த்தல்னாங்க. அது வரும், அவங்க அப்படி பண்ணுவாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்க, அதனால் அங்கேருந்து வரும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அதை அப்படியே ரீடைரக்ட் திருப்பி விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் கவலையை ஒழித்து விடுங்கிறார். ஒழிக என்ற வார்த்தை மகரிஷி 2 இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். இவ்வளோ ஆயிரக்கணக்கான பக்கங்கள் மனவளக்கலை தத்துவம், அதில் மகரிஷி இந்த ஒழிக என்ற வார்த்தை பயன்படுத்திய 2 இடம் வேறு அதுக்கு மேலே இடங்களே கிடையாது. ஒன்று கவலை ஒழித்தல், இன்னொன்று போதை போர் பொய் புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம் என்று 5 ஒழுக்க பண்பாட்டை சொல்லுவார். வேறு எந்த இடத்துல ஒழிகின்ற வார்த்தையே கிடையாது. ஏன்னா அது நெகட்டிவ் வேர்டு, டிஸ்ட்ரக்ஷன். ஒழிகை என்றால் தொலைஞ்சு போன்றது தான். மகான்கள் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. இந்த 2 மட்டும் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை அனுமதித்தால் இது நம்மை நாசமாக்கி விடும். புகை உள்ள விட்டால் உடம்பு ஓட்டை, கவலை உள்ள விட்டால் மொத்தமும் ஓட்டை, வாழ்க்கையே ஓட்டையாயிடும். அதனால் இந்த கவலை ஒழிப்பதற்கு என்று ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க.
எப்படி இந்த கவலையெல்லாம் ஒழிக்கிறது? வழக்கம் போல் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, வரிசை எழுதுங்க, எத்தனை கவலை உங்களுக்கு எழுதுங்க பார்க்கலான்றார். அந்த கவலைகள் எல்லாம் மறுபடியும் எடுத்து வரிசைப்படுத்துங்க. இத்தனை கவலை இருக்கும், 20 கவலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 20 கவலைகளை நாம் அனுபவிச்சே தீர்க்க வேண்டியவை எத்தனை? தள்ளி போட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடியவை எத்தனை? அதெல்லாம் கிடக்கு விடுங்க அப்படின்னு அலட்சியப்படுத்த வேண்டியவை எத்தனை? இப்போ எடுத்து செயல்படுத்த வேண்டியவை எத்தனை? 4 செக்மெண்ட்டில் அதை பிரிங்கன்றார். ஸோ மனிதனுடைய அத்தனை கவலைகளையும் இந்த 4 செக்மெண்ட்டில் பிரித்து போட்டுட்டோம்னு சொன்னால் இதுக்கு மேலே பரிமாணங்கள் இல்லை. ஒன்றா அனுபவிச்சே தீர்க்கணும், இல்லை இப்போ செஞ்சதை சரிப்படுத்திக்கணும், இல்லை தள்ளி போகணும், இல்லை முழுசாக அதை அலட்சியப்படுத்தி விட்டுடணும். வேறு என்ன இருக்குங்க? 4 கோணங்கள் தான். அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை என்ன அப்படின்னு பாருங்களேன். இப்போது யாருக்காவது திருமணமாகி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற எண்ணம் வராதுங்களா? இயல்பாக உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இயல்பான எண்ணம் தானே. சரி, அது எதிர்பார்த்தபடி வரவில்லைன்ற போது சமுதாயத்தை ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க, டைவர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது பிரிமுள்ளவங்க போகலாம், பிரிமுள்ளவங்க சிக்கிக்கிட்டு இப்படியே இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அங்கே ஏதாவது சாய்ஸ் இருக்குதா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? எனக்கு இது நான் எதிர்பார்த்தமா இந்த குழந்தை இல்லைங்க, இதை வச்சுக்கிட்டு நல்லதாக கொடுங்கன்னு வாங்கிக்க முடியுமா? அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதை விளக்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாதுன்றது இருக்கும். அப்படி நோய்கள் நமக்கு வந்து நோய் வேறு யாருக்காவது நம்ம மாற்றி கொடுக்க முடியுமா? நோய் வந்து கவலைப்படுறவங்கள பார்த்து நம்ம கவலைப்படலாமே தவிர அவங்களுக்கா நம்ம நோயை சுமக்க முடியுமான்னு பாருங்கள், முடியாது. இதுபோல் சிலதெல்லாம் வந்து அந்தந்த தனி மனிதன் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, அந்தந்த குடும்பங்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, அந்தந்த நாடு அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. சில சமயங்களில் இந்திய நாட்டில் எத்தனையோ மகன்கள் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? உலகத்தில் ஒட்டுமொத்த கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் பல மகான்கள் அவதார புருஷர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி நம்ம யோசிக்கவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் அயோக்கியனுக்கு ஜாஸ்தி. ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவம் யுகே யுகே, எங்கே அதர்மங்கள் மேலோங்கி இருக்கிறதோ அங்கே தான் வருவேன்றார் கீதையில். அப்போது அமெரிக்காவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அவதாரங்கள் எடுக்கலை, இந்தியாவில் தான் எடுத்தாங்க. ஏன்னா இங்கே தான் அயோக்கியனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இத்தனை மகான்கள் வந்தும் இன்னும் உருப்படாத சமுதாயம் இருக்குன்னு சொன்னால் இந்தியா மட்டும்தான். மேலை நாடுகளெல்லாம் எத்தனையோ மனித நேயத்தில் உயர்ந்து போயிருக்கிறாங்க. சமீபத்தில் சைனா சைலண்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்குங்க. வெக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி சமீபத்தில் ஒரு குங்குமத்தில் இதில் படித்தேன், பழைய குங்குமம். சைனா ஒரு பூகம்பம் வந்ததுங்களாமா, 65,000 செத்து போயிட்டாங்க. அவன் எழுதியிருக்கிறான், பிண குவியல்கள் 65,000 மனித பிண குவியல் குவிந்து கிடந்தன. அத்தனை பேருடைய நகைகளும் சொத்துகளும் குவிந்து கிடந்தன. கொள்ளை போனது மனித உயிர்கள் மட்டுமே. அருமையில் இருந்தான், வார்த்தை கவனிச்சு பாருங்கள். கொள்ளை போனது மனித உயிர்கள் மட்டுமே. இதே இந்தியாவில் நடந்திருந்தா முதல்ல எது கொள்ள போகும்? இப்போ நம்மெல்லாம் மனுஷன் சொல்லிக்கிறது வெக்கப்படணுமா வேண்டாமா? அதனால தான் சொல்கிறாங்க, உலகத்திலேயே கெடுகிட்ட ஜென்மம் இந்தியன்தான். ஏன்னா வளர்க்கப்பட்ட விதம் அப்படிங்க. யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லையே. குழந்தை வளர்கிற போது அது பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கோம், யாருக்கிட்ட கொடுக்கத்தான் செய்யும். நான் அதை நல்லா வளர்க்குறேன் பேர்களையும் சொல்லி, கண்ணா பிஸ்கட்டை இப்படி வச்சுக்கிட்டு ஆண்டிக்கு இப்படி இல்லைன்னு சொல்லிவிடு, தான் சொல்லி கொடுக்குறோம். இப்படியே தலைமுறை தலைமுறை சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் அதுதானே பண்பாடாகும். இதனால் இந்திய சமுதாயமே இந்த சிக்கல் விடுபட முடியாத அளவுக்கு இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா இது அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? அடுத்ததாக
அலட்சியப்படுத்த வேண்டிய, சரி பிறந்தாச்சு வேற எங்கேயா போக முடியும், விடு ஆனபடி ஆகட்டும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? இந்த சமுதாயம் சாக்கடையாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தில் தோன்றிய மகான்கள் ஒரு மனிதன் புனிதமாக வாழ்வது எப்படி என்று நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தாமரைப்பூ எடுத்துக்குங்க, அது சேத்துல தான் முளைக்குதுங்க. ஆனால் அந்த சேற்றினுடைய தன்மை அவனுடைய மனத்தில் இருக்குதா? அது அழகாக மனம் பேசுது. இவருடைய கசடு அழுக்கு அது மேலே எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்குதா? அதுவும் இல்லை. அப்போ சேற்றில் பிறந்த தாமரை அதை விட அழகாகவும் இருக்கிறது, அதை விட மனமாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இவ்வளவு அழகாக மனமுள்ள நான் இந்த நாற்றத்தில் இருக்கிறது அப்படின்னு அந்த தாமரையை வேற பிடுங்கிட்டு மேலே வந்தால் வாழ்க்கை என்ன ஆகும்? 5 நிமிஷம்தான். அதுபோல் இந்த சாக்கடை சமுதாயத்தில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எப்படி அந்த தாமரை நனையாமல் நாத்தம் ஒட்டிக்காமல் வாழ்ந்ததோ அதே போல் இந்த சமுதாயத்தின் தாக்கங்கள் நம்மை பாதிக்காத வகையிலே வாழ்ந்து பார்த்துட வேண்டும். அதுக்கு கவசம்தான் இந்த தத்துவங்கள். அப்போ அலட்சியப்படுத்த வேண்டியதுதான். எதுக்கு இங்கே பிறந்த மட்டும் என்ன இப்போ ரைட் விடு, இந்தியனா அயோக்கியனா? ஆமாம் அயோக்கியன் தான், ஆனால் நானும் அயோக்கியன் இல்லை. சில போயிருந்த போது ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? இந்தியன் அப்படின்னா நான் இந்தியன் எங்கடா, நான் பிரபஞ்சன். நான் எங்கே இந்தியன்? நான் தமிழனும் கிடையாது இந்தியனும் கிடையாது, நான் பிரபஞ்சன். எனக்கு சொந்தம் என்ன இந்தியாவா? உலகமே சொந்தம் கிடையாது, பிரபஞ்சமே எனக்கு சொந்தம் இல்லைங்களா? 5 உதயம் துணிந்திருப்போம் அறிவே நாம் சாமி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தத்துவத்தில் தெளிந்து விட்டால் நமக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தம். சின்ன பூமி 4 சென்ட்டாக நமக்கு சொந்தம். அது சமுதாய கோட்பாட்டுக்கு பாஸ்போர்ட் எழுதுகிறான் இந்தியன். ஆமாம் இந்தியன். அவங்கள்ட்ட பிரபஞ்சம் சொன்னால் புரியுமா அவனுக்கு? ஆமாம் இந்தியன், ஒத்துக்க வேண்டியது தான். அப்படி இதெல்லாம் அலட்சியப்படுத்தி போக வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அடுத்ததாக தள்ளி போட வேண்டியவை. ஒரு குழந்தை எல்கேஜியில் அட்மிட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கு இன்டர்வியூ வேறு. நம்ம கூத்துக்கு முடிவே இல்லைங்க. அதில் அம்மா அப்பா பார்க்குறாங்க, அந்த குழந்தை தத்து பற்றி எழுதி 90, 100, 95, 45 வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 90, 90 அப்படி எடுத்து வச்சுருவாங்க தள்ளி. இந்த 40 எடுத்து பார்த்துட்டு ஏன்டா 45 அப்படிம்பாங்க. அது விளையாட்டு பேன் பிஸ்கட் தின்னுட்டு இருக்கோம். ஓங்கி ஒரு அறை, நான் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்னு, அது பேன்னு கத்த ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேருந்து வந்துடுவாங்க, ஏங்க குழந்தை இப்படி அழுகுதுன்னு. அது வாரு சனியை 40 வாங்கியிருக்குது, நல்லா சொல்லுதுங்க, கேட்டு பாருங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லும். சரி விடுங்க, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே அதே கதை அங்கே. இப்போது எதுக்காக அந்த குழந்தைக்கு அறை விழுந்ததுங்க? எல்கேஜியில் பாஸ் பண்ண மாட்டான்னு விழுந்த அறை அல்ல. இப்போ தான் 10th வரைக்கும் ஃபெயில் பண்ண கூட சட்டமே போட்டிருக்காங்கல்ல. ஏன்னா இப்போ இருந்தே 100 வாங்கிட்டு வந்தால் தான் 9th 100, 10th 100, +1 100, +2 300க்கு 300, டோர் டு 1 அட்மிஷனு, கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்டு, ஐடி சம்பளம் 50,000 காசு, அதை வாங்கி வீடு பூரா சாமானுங்க. இவன் இப்படி இருந்தால் எப்படிங்க அதெல்லாம் கிடைக்கும்? அப்போ இப்போ விழுந்த அறை எல்கேஜின்னு யூகேஜி போக மாட்டேன்னு அல்ல, நாளைக்கு வசதி வாழ்க்கை இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்றது விழுந்த அறை இது. இது இப்போ தேவையாக யோசனை பாருங்கள். நாளை இன்னும் எத்தனையோ வருஷம் கிடக்குது, அதுக்கு ஒரு சட்டத்தையே மாற்றி எழுதிடுவானுங்க இல்லையா? அப்புறம் என்னதுங்க? அதனால் ஏதோ ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் பரவாயில்ல. லாங் பிளான் 25 வருஷத்துக்கு பிளான் போட்டிங்கன்னா அது நடக்குமா என்ன? இது அப்போ பார்த்துக்கலாம். விதைச்சவன் தண்ணி ஊற்றமாக போகிறான். அதனால் நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அப்போ இதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டிய கவலைகள் இது போல் நிறையா இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவனிக்க வேண்டிய கவலைகள் இதுதான் முக்கியம். இதை கவனிக்காமல் விட்டோம்னா சிக்கல் உருவாயிடும். அப்போது இது மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் ஒரு 2 3 தான் மிச்சம் நிற்கும்.
இப்போ மனசை 20 பிரச்சனை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும் இல்லையா? ஒரு பிரச்சனையை மட்டும் வச்சு யோசனை பண்ணணும்னா தெளிவாயிடும். ஏன்னா திறக்க முடியாத பூட்டே கிடையாதுங்க. சரியான சாவி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவனுடைய கதவுகள் எப்பொழுதும் அடைக்கப்படுவதே இல்லை. நமக்கு ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் இன்னொரு கதவு திறக்கப்படும் என்று சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை, இன்னொரு கதவை திறந்து வைத்து விட்டு தான் ஆண்டவன் இந்த கதவை அடைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு ஏன் சிக்கல் அப்படின்னா, ஆண்டவன் இன்னொரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இந்த கதவை அடைச்சான். எந்த கதவு திறந்துருக்கு நமக்கு தெரியாதே. பெரிய கிரவுண்டாக இருக்குது, அங்கங்கே 2 அடிக்கு ஒரு கதவை வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் கதவை திறந்துருந்து சௌகரியம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம், வாழ்க்கை சௌகரியமாக இருந்துச்சு. திடீர்னு நானும் அந்த பக்கம் கதவை திறந்து வச்சு இதை மூடிட்டான். இப்போ நமக்கு திரும்பி பார்க்க அறிவு இருந்தால் டக்குன்னு திரும்பி பார்த்து உடனே கண்டுபிடிச்சோம், அந்த கதவை திறந்துருக்குன்னு. இப்போ அறிவு இல்லை, குருட தடவிட்டே போகிறோம். ஒவ்வொரு கதவை தடவிட்டு போய் இங்கே கதவு இல்லை, இங்கே கதவு இல்லை, இங்கே கதவு இல்லை, தடவிட்டே போகிறோம். வருஷம் 2-3 ஆகி போகுது. கஷ்டகாலம். இதுதான் கஷ்டகாலம். அறிவிலே தெரிந்திருந்தால் கஷ்டகாலம் இல்லை. அதை வள்ளுவராக சொல்கிறாரு, அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அருமையான வார்த்தைகள். அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அதாவது இறைவன் எந்த கதவை திறந்து வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக கல்வியை கல்லாதவர்கள் என்று பொருள். அந்த கல்வியை கற்றுவிட்டால் அவனுக்கு தெரியும் எந்த கதவை திறக்க போகுதுன்னு தெரியும். திறக்கிறதில்ல, திறக்க போகுதுன்னு தெரியும். அப்போ இந்த கதை விட்டு அந்த கதைக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்போது அறிவுடையார் எல்லாம் உடையார், அவங்ககிட்ட இல்லாததே கிடையாதுன்றார். அறிவை பற்றி அற்புதமாக விளக்கிய மகான்கள், ஒன்று வள்ளுவர், அடுத்தது மகர்ஷி. அதனால் இந்த அறிவை கொண்டு இன்றைக்கு இந்த சிக்கலை நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று சிந்தனை செய்தால் அந்த அறிவு அதுக்குரிய பாதையை சரியாக வகுத்து கொடுத்துவிடும். அந்த பாதையில் நாம் செயல்படுகின்ற போது திட்டமிட்டு சரியாக செயல்படுத்த வேண்டும். பிளான்டு ஒர்க், அவேர்னஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன், இந்த 3 வேணும். ஏன்னா திட்டம் சரியாக போடணும். ஒன்று, போட்ட திட்டத்தின்படி செயல்படுகிறோமா? ஒன்று, செயல்படுகின்ற போது ஏதாவது சிரமம் வருதா, ஏன் என்று இன்னொன்று. இந்த 3 கோணங்களில் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே செயல்பட்டோம் அப்படின்னா அங்கேயும் வரக்கூடிய நெருடல்களை தவிர்த்து விடலாம், அதை சரிப்படுத்தி கொள்ளலாம், பயணத்தை லகுவாக கொண்டு போயிடலாம். இப்படி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியவைகளை நாம் முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தி விட்டால் நிச்சயமாக வெற்றி தான் அதில் கிட்டும். அப்புறம் எதுக்கு கவலை வரப்போகுதுங்க? அதனால் இந்த வாழ்க்கை கவலை இல்லாமல் வாழ்வது சாத்தியமே என்று வாழ்ந்து கண்ட மகான் மகர்ஷி அவர்கள். ஒரு முறை சாமிஜி வியாபாரம் செய்துட்டு இருந்தபோது லுங்கி வியாபாரம் போயிட்டு இருந்தாங்க. 500 தறிகளுக்கு வச்சு ஓட்டி அதிலிருந்து லுங்கியெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நல்ல உயர்ந்த தரமான நூல். சென்னைக்கு போய் வாங்கிட்டு வர்றாங்க. சென்னையிலேருந்து ஸ்டேஷனில் வந்து அங்கேருந்து கூடுவாஞ்சேரிக்கு வராங்க. கூட ஒரு அசிஸ்டண்ட்டு தம்பி வர்றாரு. ட்ரெயின் வந்தோடனே அவங்க போகிற இவர் ஐயா வந்து சாமிஜி வந்து ஃபஸ்ட்டில் ஏறிட்டாங்க. அந்த ஐயா வந்து வழக்கமாக 3rd கிளாஸில் ஏறிட்டாங்க. 2 பேர் கூடுவாஞ்சேரி வந்து இறங்குறாங்க. இறங்குறதுக்கப்புறம் தம்பி எங்கே நூல் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் எடுத்துக்கலையான்றார் அவர். நீங்கள் தான் வழக்கமாக எடுத்துகிட்டு வருவ, நீங்கள் எடுத்துக்குவேன் சொல்லி நான் ஒன்றும் பேசாமல் வண்டி ஏறிட்டேன் அப்படின்னாரு இவர். இப்போ யோசிக்கிறாரு, இவ்வளோ விலை போட்டு வாங்கின நூல் போச்சு, திரும்ப போய் சென்னையில் பார்த்தா அங்கேயே இருக்கும், அது இவ்வளோ போச்சேன்னு வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தோட யோசனை வருதுங்க. வருத்தம் எப்போ வந்துச்சு? கூடுவாஞ்சேரியிலையா சென்னையிலையா? திருட்டு போனது சென்னையில், வருத்தம் வந்து கூடுவாஞ்சேரியில். பொருள் நட்டமானது சென்னையில், வருத்தம் வந்தது கூடுவாஞ்சேரியில். ஏன் வந்ததுன்னு பார்த்தார். நடந்தது அங்கேயே நடந்து போச்சு. அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்து கொண்டதை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது நடப்புக்கும் நினைப்புக்கும் உள்ள பேதமே கவலைகள்.
இதான் மகான்களுக்கு இறைவன் அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தை வாழ்க்கை நெறியாக மக்களுக்கு வகுத்து காட்டுறாங்க. அப்படி மகிழ்ச்சிப்பட்ட அனுபவங்கள் தான் நமக்கு இங்கே பயிற்சி முறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி தான் வாழ்ந்து கண்ட உண்மைகளை அது சரி அடுத்து நம்ம என்ன செய்துக்கலாம் என்று அந்த நட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை சரிபடுத்தக்கூடிய வகையில் அடுத்த செயலுக்கு வந்தாங்களே தவிர ஐயோ போச்சுன்னு கவலைப்படவே இல்லை. அந்த வகையிலே கவலை இல்லாமல் வாழ்வது சாத்தியமே. ஆனால் அதற்கு அறிவுபூர்வமான வாழ்க்கை அவசியம். அப்போ தவம் செய்து ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கின்ற போது எதை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நாம் நிறைவாக செய்கிறோம். அப்போ வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது இல்லை, வாழ்க்கை வளமாக மாறும். அந்த வாழ்க்கையை எல்லோரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.